மாரியே மந்திரகாளி அம்மாளை வணங்குவோருக்கு ஒரு நாளும் தீங்கில்லையே. வெள்ளை களை உடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பாள் அன்னை வெள்ளை. வெள்ளை அரியாசனத்தில் இந்த அரசரோடு எங்களை சரியாசனத்தில் அமர வைத்த தாய். தென்காசி மாவட்டம்மா உலகம் பேரு வெற்றி கருவந்தா நகரில் வாழும் ஏழுமலை காவுக்குள்ள இருந்தரசு தெய்வவரே பொதிக மலை நன்னரிலே இவளோடு அமைந்திருக்கும் பேர்வட்ட நாம பெற்றே பேர்வட்ட நாம பெற்றே பொதிகாச்சரம் வாழும்
படிப்பறிவே பாட்டி வரை நான் அறிவேன் பாடறிவே படிப்பறிவே பாட்டி வரை நான் அறிவேன் ஏடறிவே எழுத்தறிவே ஏட்டி வகை நான் அறிவேன் ஏடறிவே எழுத்தறிவே ஏட்டின் வகை நான் அறிவேன் பாடறிய நாளிலே படிக்க வைத்தாய் தாய் தகப்பே ஏடறிய நாளிலே ஏடறிய நாளிலே எழுத வைத்தார் என் குருவே ஒருவருக்கொருவர் குருவை என்பார் குருவே எனகா அனைவருமே என் குருவே என் குருவே நானே குருவை என்பார் குருவே என்பார் குருவே என்பார் அனைவருமே என் குருவே என் குருவே குருவை என்பார் வணங்கிய சீசரெல்லாம் சீசரெல்லாம் மறைவில் வைத்த விளக்கும் மாவா விளக்கும் மாவா வணங்காத சீசரெல்லாம் 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 அவப்பட்டதோ விளக்கும் மாவா விளக்கும் மாவா பால் வித்தை கஞ்சவர்க்கு கஞ்சவர்க்கு பால் பிடிக்கும் சேவகினான் சேவகினான் அரை வித்தை கஞ்சவர்க்கு கஞ்சவர்க்கு பங்கத்தி சுமந்திடுவே சுமந்திடுவே வித்தை கஞ்சவர்க்கு கஞ்சவர்க்கு நான் ஒரு சேவகினான் சேவடினான் முழு வித்தை கஞ்சவர்க்கு கஞ்சவர்க்கு சேவாக்கு மூத்த பிள்ளை தலைமகள் நான் தலைமகள் கைகால் நோக கைகால் நோக என்னை 10 மாதம் திரு வயிற்றிலே சுமந்து பெற்றெடுத்த பெற்றெடுத்த மாதா பிதா உலகம் அருள் செய்வாய் குருவே பாதோ நாடு நாடு என்று சொன்னால் அந்த நாடு அது எந்த நாடு ஐயா நாடு நாடு என்று சொன்னால் அது எந்த நாடு எந்த நாடு எந்த நாடம்மா நீர்வளம் நிலவளம் கொடிவளம் குடிவளம் குடிவளம் எந்த குடி நான் அதிகமே ஒயின் ஷாப் வரும்போது வரவழியில அந்த பார்த்தேன் குடி இல்ல மக்கா பார் உன்னை பார் என்னை பார் பச்சை போடு கடையை பார் அந்த குடி இல்ல சரி. நம்ம குடி மக்கள் நிறைந்திருக்கிறாங்களே அப்படி சொல்றியா ஆ. சரி அதாவது என்ன என்ன அன்பு பாசம் அரவணைப்பு அனைத்தும் பொருந்திருக்கக்கூடிய ஊர் அனைத்தும் பறிந்திருக்கக்கூடிய ஊர் அல்லவா 8 திசைக்கும் பேரும் புகழையும் பெற்று வரக்கூடிய இந்த பூலோக சீமையில 8 திசையிலும் பேரையும் புகழையும் பெற்று வரக்கூடிய எந்த ஊரு எந்த ஊர் எந்த ஊர் சாயல்குடியை சேர்ந்த எஸ் துரைசாமிபுரம் அடேங்கப்பா பேரவதியா இன்சியோட தான் இருக்கு சாயல் அதிலே குடி சேர்ந்துருக்கு பாத்தியா ஆ, நம்ம கூட்டம் வந்துரும் அப்படித்தான் இருக்கணும் சரி. எஸ் துரைசாமிபுரமான நகரத்தில் எஸ் துரைசாமிபுரமான நகரத்திலே கண்ணி பெற்றெடுத்த சான்றோர் குலம் சான்றோர் குலம் அல்லவா சத்திரியர் குலம் சரி. இந்த நாட்டை ஆள பிறந்த குலம்னு சொன்னா சரி. நம் நாடார் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட ஆமா நம்ம நாடார் குல சொந்தங்களுக்கு பார்த்தியப்பட்ட நாடு பாதின்னு சொன்னா நம்ம குலம் பாதிதாய் ஆமா. எந்த திசையில போனாலும் சரி நம்ம நம்ம குலம் நம்மள வரவேற்றுக்கிட்டே இருக்கும் ஆமா. சரி அப்பேற்பட்ட எஸ் துரைசாமிபுரமான நகரத்தில் நகரத்திலே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அநாதரட்சகி ஆபத்து பாந்தவி ஆபத்து பாண்டவி அல்லவா கேட்டவருக்கு கேட்டவரம் கொடுக்கக்கூடிய தாயாக நம்பி வந்த மக்களுக்கு நல்வாக்கு சொல்லக்கூடிய தெய்வமாக இங்க ஆத்தா வாரா அங்க ஆத்தா அக்கா வாய்க்கு இருந்தோ போயிட்டே இருக்கு ஓ, சரி பாட்டு நல்லா இருக்கட்டும் என் தாயாக வட்ட
பத்திரகாளி அம்மாளுடைய ஆலயத்தில் தாயாகப்பட்ட பத்திரகாளி அம்மாளுடைய வாசலிலே அவ மட்டுமா இருக்கா? அந்த அம்மான்னு சொல்லிட்டு அம்மா மட்டுமா இருக்கா? இல்ல, பக்கத்திலே தங்கச்சி இருக்கா? தங்கச்சி இங்கிட்ட அக்கா மாவன் இருக்கா? அக்கா மாவன். ஆமா, யாரும் தெரியுதா? விநாயகர் பெருமாள் பிள்ளையாரு. சரி, அங்குடி யாரு இருக்கா? பெரியப்பா சொடல. ஓ, நம்ம மச்சான் பெரியப்பா சொடல இவரு. மச்சான்னா அந்த ஆளுக்கு பெரியப்பா. சரி, அப்பேர்பட்ட பத்திரகாளி அம்மாளுடைய வாசலிலே பத்திரகாளி அம்மாளுடைய வாசலிலே நாமளோ பாடக்கூடிய கதையானது அம்மாளுடைய பிறப்பு வளர்ப்பு. சரி, பாடக்கூடிய கதைகளில் பாடக்கூடிய கதைகளில் கதை குற்றம், சரி, பொருள் குற்றம், பொருள் குற்றம், இசை குற்றம், சரி, மேலதாள குற்றங்கள், மேலதாள குற்றங்கள், இது போல குற்றம் முறை வரலாம். யாமலும் கேட்கணும். நான் ஏஆர் ரகுமானும் கிடையாது, நீங்க பி சுசீலா அம்மாவும் கிடையாது, இல்லப்பா. ஆனா கரோச்சி நீ பி சாடகி அம்மாவும் கிடையாது, நீங்க உடுக்கடிக்கிற மாமா அனிருத்தும் கிடையாது. என்கிட்ட இருக்கிற பழைய குடம், பழைய உடுக்கு, பழைய தாளம். சின்ன பிள்ளைங்க பாத்தீங்களா, வாயில விரல் விட்டா கடிக்க தெரியாது. கதைகளில் முன் சொல்லக்கூடிய வார்த்தை தவறி பின் சொல்லிட்டால், அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை தவறி முன் சொல்லிட்டால், நாங்கள் பெற்ற ஒரு பிள்ளை சரி தப்பு செஞ்சதுன்னா எப்படி பச்சை மட்டை காய வச்சு வெளிப்பீர்கள் இல்லையா, எப்படி வீட்டுக்கு அன்பா அழைத்துட்டு போய் அன்பா அமர வைத்து அன்பா ஆதரிப்பீர்களோ, உங்க வீட்டு பிள்ளை எப்படி ஆதரிப்பீங்களோ அது போல புதன்கிழமை வரைக்கும் எங்கள் 6 பேரையும் உங்கள் வீட்டு பிள்ளைகளாக ஆதரிக்கும்படி இரு கரங்கொப்பி கேட்டுக்கொள்கிறோம். வந்ததொரு சபையோர் எல்லாம் 6 பேரு சரணம் செய்யும் கூடியிருக்கும் பெரியோர்கள், கூடியிருக்கும் பெரியோர்கள் குழுவின் சார்பில் சரண செய்யும் கூடியிருக்கும் பெரியோர்கள், கூடியிருக்கும் பெரியோர்கள் குழுவின் சார்பில் சரண செய்தோம். அம்மனோட கதைகள் பாட, கதைகள் பாட சரஸ்வதி அருள் புரிவாய், அருள் புரிவாய். சக்தியோட கதைகள் பாட, கதைகள் பாட சங்கரனே வரம் தருவாய், வரம் தருவாய். பிறகாளி கதைகள் பாட, கதைகள் பாட கதைகள் பாட பார்மகனே வரம் தருவாய், வரம் தருவாய். பார்மகனே வரம் தருவாய், வரம் தருவாய். பத்திரகாளி கதைகள் பாட, கதைகள் பாட பாட பார்மகனே வரம் தருவாய், வரம் தருவாய். ஆதிவெள்ளி கைலாசத்தில், கைலாசத்தில் ஆண்டவன் தன் சிவபெருமான், சிவபெருமான் உமா பார்வதியா, பார்வதியா முக்கோடி தேவர்களும் 48,000 ரிஷிமார்களும் அகஸ்தியரா புலஸ்தியரா, அகஸ்தியரா புலஸ்தியரா அழகி காளை கொண்டு மாவுடையா நானாக முளைத்த அந்த ஆதிவெள்ளி என்னும் கைலாச பர்வதத்தில், ஆதிவெள்ளி என்னும் கைலாய பர்வதத்தில் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் அம்பிகை உமையவள் பார்வதா தேவியானவள். பார்வதா தேவியானவள். என்ன சிவன் இல்லைன்னு சொன்னா சக்தி கிடையாது, சக்தி கிடையாது அல்லவா? சக்தி இல்லைன்னு சொன்னா சரி நமக்கெல்லாம் ஜீவன் எங்க இருந்து வரும் சொல்லு? ஆமையா, சிவனும் சக்தியும் சேர்ந்தா ஒரு மனிதனால உயிர் வாழவே முடியும். ஆமா, அப்பேற்பட்ட சிவனோட சக்தியுமாக அடிக்கிறோமே அதுதான் நம்மளோட ஜீவன். ஜீவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கமே அதுதான் நம்மளோட சக்தி. சக்தி ஆமா, ரெண்டும் சேர்ந்தாதான் உங்க கூடவே வர முடியும். அப்போ அந்த கைலாசத்திலே சிவன சக்தி இருந்தா தான் கைலாசமே கலகட்டும். சரி, 30 முக்கோடி தேவர்கள், 48,000 கோடி ரிஷிமார்கள், 48,000 கோடி ரிஷிமார்களோடு அகஸ்தியர், புலஸ்தியர், அழகு கலைக்கோட்டு மாமுனிகள், அழகு கலைக்கோட்டு மாமுனிகளோடு இப்படி எல்லோரும் ஆதிவெள்ளி கைலாசத்தில் கொலுவிருந்து, அந்த கைலாசத்திலே கொலுவிருந்து எல்லோரும் கொலுவிருந்து ஆண்டவனை வணங்குவதினால சரி ஆண்டவனுக்கு அருளும் இல்லை பொருளும் இல்லை. அடேங்கப்பா, என்னதான் தேவாதி தேவர்களும் மூவாதி மூவர்களும் ஆண்டவனை வணங்குவதனாலையும் சரி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானுக்கு அருளும் இல்ல பொருளும் இல்ல. அப்ப ஆண்டவனுக்கு அருள் எத்தணும்னா என்ன செய்யலாம்? வேற போன 135 ஒண்ணு அடிக்கணும். சிவனுக்கு அதெல்லாம் பிடிக்காது, சிவனுக்கு அதெல்லாம் பிடிக்காதா? சரி, அவருக்கு ஒன்லி மாட்டுக்கறி தான் பிடிக்கும். அதான் சரி பாத்துக்கோ. ஆண்டவன் அருளும் இல்லை பொருளும் இல்லைன்னு சொல்லுச்சா, நம்மளை போல இந்த மானிட ஜீவன்களை படைச்சிருக்காரு. ஏங்கப்பா, படைத்தா மட்டும் போதுமா? எவ்வளவு அழகா கோயில வந்து உட்கார வச்சிருக்காரு பாத்தீங்க. என்னமா சிங்கிடி சிங்கிடி மருமகளாம் வந்து உட்கார்ந்து சும்மாவே இல்ல. அவ்வளவு
அவ்வளவு குஷி பாக்க நம்ம செல்வினை பாக்கணும்னு ஆமா சாம்பிராணியா இருக்காது அவ்வளவு ஆனந்தமா இருக்காது அவ்வளவுதான் போல சரி அப்ப பார்த்து மருமகளும் கையில பிடிக்க முடியல யாருவா மருமவா அதுல குண்டத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் மாதிரி தான் அதுல வேற இன்னைக்கு ஒரு அக்காளுக்கு பிறந்த நாள் வேற ஆமா இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்க்கா சரிக்கா நம்ம பத்திரகாளி அம்மா முன்னேற்ற நல்லா இருக்கு வெக்கத்தை பாருங்க அக்கா ஐயோ அம்மா. அப்ப ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் நினைச்சேன் இதுதான் மாசு நம்ம ஊர்ல அதான் பார்த்தேன் ஆண்டவன் சிவனுடைய வடிவத்தில் ஆண்களையும் ஆண்டவனாப்பட்ட சிவபெருமான வடிவத்தில் ஆண்களையும் அம்மை பார்வதியின் வடிவத்தில் நம்மளை பெற்ற தாய்மார்களையும் படைத்தார் சரி. படைச்சா மட்டும் போதுமா என்ன செய்யணும் என்ன மூணு செய்யணும் வேளை மொக்க போடுதே அப்படி அம்மோ அம்மையா படைத்த மனுக்களுக்கு படி இழக்க வேணும் என்று படி இழக்க வேணும் என்று சொல்லி ஆதிசக்தி பார்வதி எப்படி படி எடுத்து கொடுக்கிறா பாருங்க எப்படியம்மா எடுத்து கொடுக்கின்றார் தாலி நல்ல திண்ணை எடுத்து நாதனோட கையில் கொடுத்தார் நாதனோட கையில் கொடுத்தார் உள்ளக்கு நல்ல திண்ணை எடுத்து உடைய அவனர் கையில் கொடுத்தார் உள்ளக்கு நல்ல உடையவனர் கையில் கொடுத்தார் மறக்க நல்ல அம்மா திண்ணை எடுத்து மன்னனோட பார்வதி கையில் படைத்த மனுக்களுக்கு படி இழக்க வேணும் என்று படைத்தது ஒரு ஜீவன்களுக்கு படி இழக்க வேண்டும் என்று சொல்லி அதுக்கு பத்திய நாளி தினை ஆமோ அம்மையா நாளி தினை எடுத்து நாதனுடைய கையில் கொடுத்தார் சரி. உலக்கு தினை எடுத்து உடையவனார் கையில் கொடுத்து உடையவனார் கையில் கொடுத்து ஆண்டவா பார்வதி பகவானே சொல்லுமா நாதா சொல்லுடா எங்க சொல்லு தாயி மரியாதையா கூப்பிடுது ஐயா மரியாதை இவ்வளவு மரியாதையா வீட்டுக்காரங்க சரி. மரியாதையா மதிச்சு மச்சான் மாமா அத்தா சரி. ஏங்க என்னங்கன்னு கூப்பிடுவா மாமா விட்டுட்ட ஆ. மாமா அந்த விட்டுட்ட காலத்துல அப்படி கூப்பிடுவா சரி. இப்பவும் சொல்லுதாரு என்ன சொல்லுதா? ஏன்னா லூசு பையன் மாவன பிள்ளை அழுவது கோயிலுக்கு தூக்கிட்டு போல இவ்வளவு மரியாதையா கூப்பிடுதால அப்படி இப்போ சொன்னா அவனுக்கு பிடிக்காங்க அப்படி சொன்னா ஏன் லூசு ஆ. அப்படின்னு சொன்னா தான் கேட்பாரு சரியா போச்சு போ அப்ப ஆதிசக்தி பார்வதியானவள் வழி எடுத்து கொடுக்க படி எடுத்து கொடுக்கும் போது ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் கொடுத்தபடி வாங்கிக் கொண்டு கொடுத்தபடியை வாங்கிக் கொண்டு 14 உலகத்தில் சரி. சிறிய உயிராய் இருக்கக்கூடிய சிற்றெரும்பு முதல் சிறிய உயிர் சிற்றெரும்பு முதல் பெரிய உயிர் மதையான வரைக்கும் படி இழந்திருக்கிறார் அதேகப்ப ஓரறிவு ஜீவன் முதல் நம்மளை போல் 6 அறிவு கொண்ட ஜீவன்கள் வரை ஆமா சரி. இப்படி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் படி இழந்து முடித்துவிட்டு படி இழந்து முடித்துவிட்டு படி இழந்த களைப்போடு பார கைலாசத்திற்கு வருகிறார் ஏன்னா அங்க இருந்து வந்திருக்கேன் பாத்தீங்களா ஆமா. ஆமா அப்படிங்கும்போது டயர்டா இருக்கத்தானே இருக்கும்ல சரி அப்ப ஆண்டவன் எல்லா உலகத்துக்கும் படி இழந்தார்னு அந்த களைப்பு இருக்கும் சரி. படி இழந்து வந்த பகவானுக்கு பகவானுக்கு பார்வதி அம்மா பாத பூஜை முடித்தா பாத பூஜைகளை முடிக்கிறார் பகவானை வணங்கிக் கொண்டு கைலாசமலை அழைத்து சென்று சரி. சொக்கட்டங்கால் மண்டபத்திலே சோவி பரத்தி சொக்கட்டம் விளையாடுறாங்க இருவரும் விளையாடி கொண்டு இருக்கும் போது அப்ப பார்வதி அம்மா ஆண்டவரிடத்துல என்ன கேட்கிறாள் தெரியுமா என்னம்மா கேட்கின்றார் அத்தானே பகவானே அத்தானே பகவானே ஆதிசக்தி வார்த்தை கேளோ சரணை இறையோனே சரணை இறையோனே ஈஸ்வரியா வார்த்தை கேளோ ஈஸ்வரனை இறையோனே ஈஸ்வரியால் வார்த்தை கேளோ படியலந்த தத்துவத்தை பகவானே கூற வேண்டும் பார்வதியும் கேட்ட போதே பார்வதியும் கேட்ட போதே பகவானும் ஏறு கொள்வார் பார்வதியும் கேட்ட போது கேட்ட போது பகவானும் ஏறி ஆண்டவா பகவானே ஆண்டவனே பகவானே தினந்தோறும் இந்த என்னையா எனக்கு அது கண்ணு குடுத்திக்கிட்டே இருக்குதா இவ்வளவு அழகா கலரா அடிச்சிருக்காங்க பாத்தியா இங்க பாரு பல்லு சுத்தம் பண்ணுவாங்க கண்ணே விட்டு போய் கண்ணே பட்டுறோம் வீட்டுல போய் சூடம் நடையும் வரும் சுத்தி போட்டுட்டு போய் என்ன வீட்டுல போய் நல்ல பெரிய பூசணிக்காவா வச்சு சுத்தி இங்க போடணும் இருக்கவங்க கதையை கவனிக்காங்களோ இல்லையோ சரி. முகரையே தான் கவனிக்காங்க கதையை கவனிச்சு சரி. இப்ப குடத்துக்காரன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்க சரி. போட்டிருக்க செய்யணும் உங்களுக்கு தான் ஒரு கழுத்து ஊடுதுன்னு சொல்லி என்கிட்ட கம்ப்ளைண்ட் வரக்கூடாது நான் கழுத்து போடுவேன் கழுத்து அரிக்கி சொல்லி என்கிட்ட வரக்கூடாது என்ன கவனிங்க கலர் போயிட்டுன்னு சொல்லி என்கிட்ட வரக்கூடாது பாப்பா கவனிக்காது பதில் சொல்லுதாங்கன்னு பாப்போம் யாராவது பதில் சொல்லட்டும் ஆ. நான் மேடை விட்டு இறங்கி வீட்டு போயிருந்தேன் சரி அப்ப யாரு வாரா அப்ப பார்வதி அம்மா பகவான் கிட்ட கேட்கிறான் என்ன கேட்கிறாரு? தினந்தோறும் இந்த பூலகத்துக்கு படியிழக்க போறீங்களே ஆமாப்பா. நீங்கள் படியிழந்த தத்துவத்தை என்னிடத்தில் கூற வேண்டும் படியிழந்த விவரத்தை என்னிடத்தில்
கூற வேண்டும் சுவாமி. பார்வதி திடீர்னு இப்படி கேக்குறியம்மா, என்ன காரணம்? பார்வதி தேவி கேட்கக்கூடிய காரணம் எதுக்கு தெரியுமா? சந்தேகத்தோட கேக்குறா. ஓ, சந்தேகத்தோடு கேட்கின்றான். ஏன் அப்படி? என்ன காரணம்? நம்ம கிட்ட உலகத்தினையும் வாங்கிட்டு போறாரு. சரி. உலகத்துல உள்ள எல்லா மக்களுக்கும் படியலக்கார எப்படி? ஆமா, உலக்கு திணை எடுத்து சோறு பொங்கி சாப்பிட்டோம்னா ஒரு குடும்பம் கூட உருப்படியா சாப்பிட முடியாது. நாளை திணையரிசி நாடு வந்துக்கு நல்லா காணுமா? காணவே காணாது பாத்துக்கோ. ஆனா பகவான் நாடு எங்கும் படி வந்து வருகிறாரு. அது எப்படி சாத்தியமா? மாதிரி ஆளுக்குலாம் ஒரு உலக்கு உனக்கு மட்டுமே காணும். சொல்லி இன்னும் யாருக்கே நல்லா இல்ல. இந்த மாதிரி சாப்பிட முடியல. இறங்க மாட்டேங்கி. வெறும் 4 பெசல் தோசை தான் இருக்கு. 3 சப்பாத்தி தான் இருக்கு. சரி. அதுக்கு மேல இன்னும் இல்ல. போதும். மோட்டர் ஊற நிப்பறாய். இன்னும் வாங்கி போட்டாங்கன்னா இங்க வச்சு தான் போகணும். சரி. அப்ப பார்வதி அம்மா சந்தேகத்தோட கேட்கும்போது ஆண்டவன் பார்த்தார். ஏய் பார்வதி, உலகத்தை படைச்ச எனக்கு தெரியாதா? யார் யாருக்கு எவ்வளவு படி இலக்கணம்? அதையும் மீறி என்ன சந்தேகத்தோடு கேட்கிறேன். சரி. அப்படி என்று சொல்லி ஆண்டவனுடைய மகிமைகளை ஆமையா பார்வதி கிட்ட சொல்லுகிறார். எப்படி சொல்லுகின்றார்? பார்வதி, இந்த உலகத்துல சூரியன் சந்திரன் இல்லாம இருக்க முடியுமா? சுவாமி, பகலா இருந்தா சூரியன் வேணும், இரவா இருந்தா சந்திரன் வேணும். இரண்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கவே முடியாது. சந்திரன் இல்லனா அவன் எல்லாம் இருக்க மாட்டா. முடியல இருக்க மாட்டாங்க. போன மேல போன் போட்டுக்கிட்டு இருக்கான். எந்த சந்திரனே உங்களுக்கு எழுதல் போடுவாங்களா? எழுதல் போடுற சந்திரன் இல்லையா? நைட் வந்துட்டு போதெல்லாம் மூன். அந்த ரெண்டு வந்தா தான் உலகமே வெளிச்சமா இருக்கும். சரி. பொண்டாடி எழுதல் போடுறது அவன் கிடையாது. சரி. பகவான் பார்த்தார். இந்த பகவானுடைய வலதுகன் சூரியன், இடதுகன் சந்திரன் சொல்லுகிறார். இடதுகன் சந்திரன் என்று சொல்லுகிறார். ஒரு கண்ணை திறந்தா தான் உலகமே வெளிச்சமா இருக்கும்னு சொல்லுகிறார். சரி. பார்வதி என்ன நினைக்கிறார்? அவர் கண்ணை பொத்தி பார்ப்போமே, உலக வெளிச்சமா இருட்டா இருக்கா. அப்ப தெரிஞ்சிருந்த ஆண்டவனாப்பட்ட சிவபெருமானின் மகிமை என்று கணவனையே சந்தேகப்பட்ட பார்வதி சந்தேகத்தோடு பார்த்த பார்வதி பகவானுக்கு பின்னால ஓடி வந்தா. 2 கண்ணை ஷாப்புன்னு பொத்திட்டா. உலகம் எப்படி இருக்கு? 17 14 உலகமும் இருளா கிடக்கு. 14 உலகம் இருளடைந்து விட்டது. அப்ப ஆண்டவன் பார்த்தார். என்ன செய்கின்றார்? பார்வதிக்கு 2 கண்ணு இருக்கிறது தான் தெரியும். 2 கண்ணை பொத்துனா. அதையும் மீறி இந்த மக்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கணும்னு சொல்லி ஒளி கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவன் எப்படி ஒளி கொடுக்கிறார் பாருங்க. எப்படியம்மா ஒளி கொடுக்கின்றார்? உச்சி கண்ணை பகவான் திறப்பாரோ, உலகில் ஒளி கொடுப்பாரோ, நெற்றி கண்ணை திறப்பாரா, பகவான் திறப்பாரா, நீண்ட ஒளி கொடுப்பாரோ, திறப்பாரா, நீண்ட ஒளி கொடுப்பாரோ. உச்சி கண்ணை திறந்த போதே உலகமெல்லாம் ஒளியாச்சு. அதை பார்த்தாலே பார்வதியா அங்கும் எல்லாம் பதறுவாளே, ஆனந்த வேர்வை வேந்திரமா, அண்டமெல்லாம் பதறுவாளே, பதறுவாளோ, ஆனந்த வேர்வை வேந்திரமா. ஆண்டவன் பார்த்தார். பார்வதி 2 கண்ணை தானே பொத்துனா. அதையும் மீறி இந்த மக்களுக்கு ஒளி கொடுக்கணும்னு சொல்லித்தான் உச்சி கண்ணை திறந்து உலகத்திற்கு ஒளி கொடுத்திருக்காரு. பாருங்க, என்ன நிறைய மனைவி பாருங்க, ஒரே ஒரு விஷயம் தெரியாது. என்ன தெரியாது? வீட்டுக்காருக்கு தெரிஞ்ச ஒண்ணு, வீட்டுக்காருக்கு தெரியாம 2 வச்சிருப்பாங்க. வீட்டுக்காரர் வச்சிருப்பாரு. என்னது? செப்பினி. அது சொல்லு, விவரமா சொல்லுது. காருக்கு டயர் 4 இருந்தும் முன்னாடி ஒன்னு எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்க. பெட்ரோல்ல ஓடுது, அதுக்கே இருக்கும்போது ரத்தத்துல ஒரு குடத்துக்காரனுக்கு வேண்டாம ஒரு செப்பினி வாக்கு பொண்ணா இருக்கட்டும் தான் நீ வச்சுக்க. உச்சிக்கன்னு சொன்னா சரி. உச்சியில பொட்டு வைக்க எல்லாம் ஆமா. சக்தி பாதி சிவன் பாதி. ஓ, சக்தி பாதி சிவன் பாதி. சரி. சிலவங்க ஒதுக்கி வைக்காங்க புருஷனை இருளமாவனா. அப்படி சொல்லி ஒதுக்கி வைக்காங்க சில பேர் வீட்டுல. ஓரமா எடுப்பாங்க. சரி. உச்சியா உச்சியா அது வந்து இருமவன புருஷனுக்கு அந்த நிலைமை வரும். சரி. அப்ப ஆண்டவன் உச்சிக்கண்ணை திறந்த உலகத்திற்கு ஒளி கொடுத்த உடனே ஒளி கொடுத்த பொழுது அதை பார்த்த உடனே பார்வதி அம்மாளுக்கு அங்கமெல்லாம் பதறு. ஒரே வெக்கையா இருக்கு பாத்தியா? ஏன்னு தெரியுமா? குத்துமுள்ள நெஞ்சுதானே குறுகுறுங்க. ஆமா, கண்டிப்பா குத்தம் செய்யலன்னா நம்ம ஏன் தான் குறுகுறுங்க? இப்பேற்பட்ட பகவானையா நம்ம பரிசோதித்து பார்த்தோம் என்று பார்வதி அம்மாளுக்கு அங்கமெல்லாம் பதறி அனல் வேர்வை வேர்த்தது. வேர்க்கக்கூடிய நேரத்துல பார்வதி அம்மாளோட வேர்வை இந்த பூமியில விழுந்ததுன்னு சொன்னா பூமி தாங்காது. அவ யாரு? பூமியை சுமைக்கின்ற பூமா தேவி அல்லவா? தேவியோட வேர்வை இந்த பூமியில முடிஞ்சுனா உலகம் தாங்குமா? அப்ப ஆண்டவன் பார்த்தார். உலகமே வெள்ளத்தால் அழிந்துவோம், கங்கையால் அழிந்துரும். சரி. அப்ப ஆண்டவனுடைய 1008 சடைமுடி அவிழ்த்து பார்வதியின் வேர்வையை துவர்த்தி ஒரு கொண்டையா கட்டி வச்சுக்கிட்டார். சடைமுடியே தாங்கல. என்ன செய்கிறது? 10 துளி வேர்வை
பூமியில விழுந்துச்சு. சரி. ஏ அப்பா வாயுதேவா, வாயுதேவா, இங்க வாப்பா. கீழே விழுந்த பார்வதியின் 10 துளி வேர்வைய சரி. 10 கடலாக உலகில் கடைசியாக கொண்டு ஒதுக்க வேண்டும். உலகத்திலே கடைசியான பகுதி சொன்னா நம்ம ஊர்ல இருந்து பார்த்தா திருச்செந்தூர். திருச்செந்தூர் ஊர்ல இருந்து பார்த்தா பக்கத்துலதான் இருக்கு. பக்கத்துலதான் இருக்கு. ஆமா. அப்படி என்று ஆண்டவன் சொன்ன பொழுது ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சொல்லும் போது பார்வதியின் 10 துளி வேர்வை 10 கடலாக கொண்டு ஒதுக்கி கடல்களாக ஒதுக்கி 10 கடலுக்கும் எப்படி வேர் கொடுக்கிறாரானா எப்படியமா வேர் கொடுக்கின்றார். பொங்கும் சங்கும் தீவுக்கப்பா, பொங்கும் சங்கும் தீவுக்கப்பா, ஒன்றங்கடல் ஓர் கடலா, காங்கேசம் மங்கரை தீவே, கருப்பு கடல் 2ஆம் கடல், புதிய கரை கொஞ்சத்திலே, புதிய கரை கொஞ்சத்திலே, 3ஆம் கடல் ஓர் கடலா, நல்லதனி 5ஆம் கடல் அருங்கடலா, 6ஆம் கடல் ஆழக்கடல், 7ஆம் கடல் எருங்கடலா, 8ஆம் கடல் திட்டக்கடல், 9ஆம் கடல் அதுதான் பொய்யார அலைகடலா, 10ஆம் கடல் பார்க்கடலா, 10ஆம் கடல் பார்க்கடலா, அது பாங்குடனே அமைந்திருக்கு. 10ஆம் கடல் பார்க்கடலா, இப்படியாகவே 10 கடலுக்கும் 10 விதமாகவே பெயர் கொடுக்க 10 விதமாகவே பெயர் கொடுக்கின்றார் அல்லவா. அப்படி இருக்கக்கூடிய நேரம் 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 பண்ணாரி மாரியம்மா பாடி வந்தா சோழையம்மா வேண்டிய வேதனை தீங்கல பெண்டானே நீயும் அம்மா பெண்மான போகணுமா தாண்டி நீ வந்திய தாக்கல செஞ்ச பாவம் என்ன சொல்லடியே ஆசா எந்த காயமுமே யாருமே நீ பார்த்தா பண்ணாரி மாரியம்மா பாடி வந்தா சோழையம்மா வேண்டிய வேதனை தீங்கல பெண்டானே நீயும் அம்மா பெண்மான போகணுமா தாண்டி நீ வந்திய தாக்கல சீதை குளிச்சி ராமனத்தா நம்ப வச்ச ராமாயணோ சொன்ன தேதிதான் கோபம் கொண்டெழுந்து கண்ணையிதா ஊரறிச்சா நானும் கூட அந்த சாதிதான் மேகம் கருக்கணும் காட்டு அடிக்கணும் கும்மாரி சேர்ந்து பெய்யணும் ஊரு மத்தியில என் பேரு சுத்தமண்ட சாதிசனோ நின்று பேசணும் செஞ்ச பாவம் என்ன சொல்லடியே ஆசா எந்த காயமுமே யாருமே நீ வாசா பண்ணாரி மாரியம்மா பாடி வந்தா சோழையம்மா வேண்டிய வேதனை தீங்கல பெண்டானே நீயும் அம்மா பெண்மானோ போகணுமா தாண்டி நீ வந்திய தாக்கல பாதம் மாறலடி பாயெடுத்து போடலடி பத்தினிய பதற வச்ச சாமி சந்ததிக்கு சத்தியமா சேர வந்த கோவம் ஒன்று கருக வச்ச ஊரு திரிஞ்சதோ ஓயாம ஏசினதோ போக்காதில் கேட்கவில்லையா நாரிய செய்யப்போ நானாக தவிக்கிறேன் நீ கண்ணில் வார்க்கவில்லையா செஞ்ச பாவம் என்ன சொல்லடியே ஆசா எந்த காயமுமே யாருமே நீ வாசா பண்ணாரி மாரியம்மா பாடி வந்தா சோழையம்மா வேண்டிய வேதனை தீங்கல பெண்டானே நீயும் அம்மா பெண்மான போகணுமா தாண்டி நீ வந்திய தாக்கல அப்படி 10 கடலுக்கும் 10 விதமாகவே பெயர் கொடுத்து சரி. 10வது கடல் என்று சொன்னார். 10வது கடல் என்று சொன்னா அதுதான் பார்க்கடல். 10ஆம் கடல்னு சொன்னா அதுதான் பார்க்கடல்னு சொல்லுவாங்க. பார்க்கடல் யார் இருக்கா தெரியுமா? என் பெருமாள் மாயவன் பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய இடம். யார் கூட? லட்சுமி கூட. சரி. 10வது கடலுக்கு அப்பால் ஒரு பளிங்கு வர்ண பாறை. பளிங்கு வர்ண பாறை இருக்கிறது அல்லவா. காற்றடித்து மணல் குமித்து ஒரு கரையான் புச்சே வளர்ந்திருக்கியா. கரையான் புச்சானது வளர்ந்திருக்கிறது. புச்சு இருந்தா உள்ள என்ன இருக்கும்? புச்சு இருந்ததுன்னா உள்ள கரையா இருக்கும், எறும்பு இருக்கும். கரையா இருந்தா கரையா புச்சி, எறும்பு இருந்தா
தான் எறும்பு பூச்சி. ஆனா அந்த பூச்சில என்ன தெரியுமா இருக்கு? என்ன இருக்குது? நாகங்கள் வசித்து வரக்கூடிய இடம் நாகலோகப்பட்டணம். அதுதான் நாகலோகப்பட்டணம் அல்லவா? அந்த நாகலோகப்பட்டணம் சொன்னா சரி. வசிக்கக்கூடியது எல்லாமே நாகங்கள் மட்டும்தான். உலகத்துல எப்படி மனிதர்களா வசிக்கமோ ஆமா. அதே போல அந்த நாகலோகப்பட்டணத்துல வசிக்கக்கூடியது எல்லாமே நாகங்கள் மட்டுமே. ஆனா அத்தனை நாகங்களுக்கும் தலைவன் தலைவன் இருப்பாங்க இல்லையா? கண்டிப்பா கூட்டம் இருந்துச்சுன்னா தலைவன் தலைவி இருந்தாதான் அந்த கூட்டத்துக்கு அழகு. வீட்டுக்கு அரசன் அரசி யாரு? யாரு யாரு? கணவனும் மனைவியும். கணவனும் மனைவியும். அது போல நாகலோகப்பட்டணத்திற்கு தலைவன் தலைவின்னு சொன்னா தலைவன் தலைவி என்று சொன்னா யார் யார ஆண்டு வருகிறா தெரியுமா? யாரம்மா ஆண்டு வருகின்றார்? நாகராஜன் நாகக்கண்ணி நாகக்கண்ணி நலமுடனே ஆண்டு வாரா ஆண்டு வாரா மன்னவரும் தேவியுமா தேவியுமா மகிழ்ந்து கூடி ஆண்டு வாரா கொண்டவரும் தேவியுமா குணமுடனே ஆண்டு வாரா ஒரு பூவும் நல்ல நாரும் போலே ஒரு பூவும் நல்ல நாரும் போலே பொருத்தமோடு ஆண்டு வாரா பூவு நல்ல நாரு போலே பூவு நல்ல நாரு போலே பொருத்தமுடே ஆண்டு வாரா. நாகலோகப்பட்டணத்திற்கு தலைவன் தலைவி என்று சொன்னார். யார் யாரும் ஆண்டு வருகின்றார்? நாகராஜன் நாகக்கண்ணி. அடேங்கப்பா. யாரு யாரு யாரு? நாகராஜன் சரி நாகக்கண்ணி. நாகக்கண்ணி பெண்குடியானவள் அல்லவா? பெயர் அழகா இருக்கு ஐயா. அவங்க பேராசியை பாத்தியா தாயி? எவ்வளவு அழகா பொருந்திருக்கு. எப்படி பொருந்திருக்கு? அவங்க பேராசியை வந்துச்சே கண்டுபிடிச்சல அவங்க ரெண்டு பேரும் ஒரு தம்பதிகள் சொல்லி ஹஸ்பண்ட் வைஃப் என்ன யாமடி கேட்கணும். எப்படி? நாகராஜ மன்னவன் நாகக்கண்ணி பெண்குடியானவள். அந்த நானாவுக்கு பொருத்தமா இருக்கு. அதே ஒரு கணவன் மனைவிக்கு பொருத்தம் பார்த்து கல்யாணம் முடிப்பாங்களா அந்த காலத்துல? வருத்தத்துல முடிஞ்சா இப்ப வருத்தத்துல தான் முடியும். ஆமா இப்ப கூட்டு பாட்டுல சுடிதாரோட கூட்டிட்டு ஓடுறதுன்னா நல்லா இருக்கும். அவன் தான் நல்லா இருக்கான். சரி அதனால நீ அதே பண்ணிடு. நான் அப்படிதான் நினைச்சிருக்கேன். ஆனா இவர் கோயிலுக்கு போக மாட்டேன். ஆகவே ஆகாது. ஒரு இப்படி முக்குல போய் உட்கார்ந்துடுவாரு. ஒரு தம்பி இருக்காரு முருகன். அவர் கோயில போய் தாலி கட்டுவேன். அவர் புண்ணியத்துல என்னன்னு கிடைக்கும். ஏன்னா அவருக்கு வள்ளி தேவன் அமைஞ்ச மாதிரி நமக்கு திருஷ்யா திவ்யா அமைஞ்சலாம்ல. அவருக்கு வருவா. ஒருவேளை சாராவா அவனை சேர்ந்த இவருக்கு ரெண்டு இருக்கா? இவ்வளவு நாளா அது காமிச்சதே கிடையாது. சித்தி புத்தி இருக்காருன்னா வயிற்றுக்குள்ள இருப்பாங்களா? அப்படியா கூட இருக்கலாம். ஒரு கணவன் மனைவின்னா முதல் பேராசி பொருந்தணும். கண்டிப்பா பேராசி பொருந்தினாலே மாலை பொருத்தம் தன்னால அமையும். கண்டிப்பா அமையும். உடுக்குறாரு பல்லழகே மாமா. சரி அவருக்கு பேராசி எப்படி பொருந்திருக்கு? அவருக்கு ஒரு கொண்டாட்டிக்குமா? ஆமா சூனாவுக்கு அப்படிப்பட்ட பொருத்தம். அது இல்லையா? சூனாவுக்கு என்ன தெரியாதா? அவ வீட்டம்மா பேரு சுசிமா. சுசி. இவர் பேரு சுப்பிரமணியன். சுப்பிரமணியன் அழகா இருக்கா? அந்த கட்டடிக்காரல எங்க கண்ணாடிக்காரரு. அவருக்கு பேராசி எப்படி திரும்ப தெரிஞ்சிருக்கு? பூனாவுக்கும் அப்படிப்பட்ட அசிங்கமான வார்த்தை. என்னன்னு கேள மரமா. அவ வீட்டம்மா பேரு புனிதா. சரி இவர் பேரு பூவரசன். அது பூனா அழகா. ஏன் உனக்கும் பொண்டாட்டிக்கு பொருந்திருக்கு ஐயா? எனக்கு ஏபிசிடில 27 எழுத்தும் பொருத்தமா இருக்குட்டா பத்திரகாளி. 27 பொண்டாட்டி வேணுமா உனக்கு? கெட்டு கடக்க கடல 8 கொட்ட சிலுப்பா நீங்க. 7 அனிதால ஆரம்பிச்சு இசைல சாரா வர நமக்கு பிரியம். சாரா. ஆமா. பீல பியூலா வச்சுக்குவோம். அவ்வளவுதான். எந்த பேரும் வரல வச்சுக்கிற வேண்டியதான். எனக்கு ஒண்ணுதே வழி இல்லையா? இல்ல ஒரு கொண்டாடி அப்படி சொல்லுது. சரி பாப்பா வந்தவளே வடக்க பார்க்க ஓடிடுவா. நீங்க சொல்லுதேல வந்தவளே வடக்க பார்த்து ஓடிடுவானே. இன்னைக்கு ஒருத்தி ஓடனா நாளைக்கு இன்னொருத்தி. திரிஷாலனா திவ்யானா அவங்க அம்மா. அவ என்ன சொல்லுவா? அவ வயசாகி போச்சா? டை அடிச்சுக்கிடலாம்ல. ஒழுங்கா இருந்த ஹஸ்பண்ட் இல்லனா சஸ்பெண்ட்னு 27 பேர் ஓடிடுவா. 27 பேர் ஓடனா வச்சுக்கேன். அவங்க அம்மாவை பிடிச்சு வச்சுக்கிடலாம். பிடிச்சு வச்சுக்கிடுவேன். நீ பெத்த பிள்ளை தானே அப்படி வாடிச்சு சொல்லி அவங்க பச்சை மட்டை காய வச்சு வெளுத்தமா வச்சு. முதல்ல ஏபிசிடி எத்தனை எழுதியா? 28. 27 28 ஆயிடுது. ஒவ்வொன்றும் ஒன்று குட்டி போட்டி டெவலப் ஆகணுமா? 27 சம்சாரம் கேட்கல. 27 எழுத்து பொருந்தும்னு சொல்லு. இவன் மனதெல்லாம் கரெக்டா அடிப்பாங்க. பொருத்தம்லாம் பார்க்க சரியா? அப்பேற்பட்ட நாகலோகப்பட்டணத்தில் நாகராஜன் நாகக்கண்ணி அவங்க இருக்கிறதோ பாம்பின் சொரூபம். பாம்பின் சொரூபத்துல இருக்கிறாங்க. ஆனா தலை மட்டும் மனிதர்கள் சொரூபம். தலை மட்டும் நம்மளை போல் மனிதர்கள் சொரூபம். இது பிறவியா இருக்கிறது தான் நாகராஜன் நாகக்கண்ணியும் பாம்பும் மனிதரும் சேர்ந்த கலவையா இருக்கிறாங்க. மன்னவரும் தேவியுமாக மகிழ்ந்து கூடி வாழ்ந்து வருகிறார்கள். அப்படி வாழ்ந்து வரக்கூடிய நேரம் அவர்களுக்கு ஏகபோகமான சொத்து சுகங்கள் எல்லாம் இருக்கு. சொத்து சுகம் எல்லாம் இருந்தோம். ஆடு மாடு அடுக்குமெத்த வீடு எல்லா சொத்து சுகம் இருந்தோம். ஆமா தோட்டம் துறவு எல்லா சொத்து சுகமும் இருந்தோம். ஒரு கவலை இருக்கியா? என்ன கவலை? என்ன கவலை தெரியுமா? என்ன கவலையம்மா? சொத்து இருந்தோம் சுகம் இருந்தோம் சுகம் இருந்தோம் சொத்தையாத பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை மண் இருந்தோம் மனை இருந்தோம் மனை இருந்தோம் ஒரு மதலை செல்வம் இல்லை ஐயா பொன்னிருந்தோம் பொருள் இருந்தோம் பொருள்
இருந்தோம் சொத்து இருந்தும் சுகம் இருந்தோம் சொத்தை ஆள ஒரே ஒரு ஒன்ன மாதிரி ஒரு பிள்ளை இல்லையா? என்ன மாதிரி ஒரே ஒரு குழந்தை இல்லையா? ஒன்ன மாதிரி பிள்ளை இருக்கிறது ஒண்ணு அப்படின்னு எங்க அம்மா சொல்லுவாங்கய்யா. நான் சொல்ல மாட்டேன். உங்க அம்மா உங்க பெத்த வயசுல பிறண்டை கட்டி தான் அடிக்கணும். அப்ப ஒண்ணு பெத்த வயசுல அதையும் சேர்த்து அடிக்கணும். சரி. அப்ப பார்த்த உடனே ஆமாம்மா இந்த உலகத்துல சரி. தித்திக்கும் கனி தவிட்டாத கனி என்று சொன்னா அதுதான் குழந்தையின் கனின்னு சொல்லுவாங்க. பிள்ளை கனி. ஆமா, உலகத்திலே தித்திக்கும் கனி தவிட்டாத கனின்னு சொன்னா அதுதான் குழந்தையின் கனி தான். கட்டக்கரம் கொண்டாடி கடிங்க. கொண்டாட்டி அவ சந்தையை பத்தி சொல்லி கனியம்மாவா கொண்டாடி பேரு. கொண்டாட்டி பேரு கனியம்மாவா? நல்லா பாத்துக்கையா. என் பேரு கருமசாமி. வீட்டம்மா பேரு கனியம்மா. அழகா இருக்கு. உனக்கு வர ஒரு மாடத்தி நல்லா இருக்கும். நான் கோயில் வேண்டி பூஜை பண்ணி வந்தா எனக்கு நானும் மைனிக்கு வேண்டாம் இருக்கும். உலகத்திலே தித்திக்கும் கனி தவிட்டா கனின்னா அது குழந்தையின் கனி. குழந்தை கனி. எதற்காக? உள்ள பெத்திருப்பா. 11வது பிள்ளைக்கு மாசமா இருப்பா. 11வது பிள்ளை பெத்து முடிச்ச உடனே என்கிட்ட 10 பிள்ளை இருக்கு, அந்த 11வது பிள்ளை வேண்டாம்னு சொல்லி தூர போட மனசு வருமா? அது எப்படி போடுவா? என் பிள்ளைன்னு சொல்லி வளர்ப்பா பாத்துக்கோ. அதுதான் பெத்தவா. சரி. அப்படியாக ஒரே ஒரு பிள்ளை இல்லாமல் ஒரே ஒரு குழந்தை இல்லாமல் இல்லைன்னு சொன்னா பெண்களுக்கு தான் வருத்தம். சரி. சொல்லுகிறா. என்ன சொல்லுகின்றா? அண்ணா என்ன? எதிர்த்த வீட்டுக்காரிய பிறகு 7 பிள்ளைய பெத்து வச்சிருக்கா. கேட்க மாட்டீங்க? அது மட்டும் இல்ல தாயி, கேட்க மாட்டீங்க. அவங்களுக்குலாம் பக்கத்துல இருந்து படிக்கட்டுமா? சொல்ல சொல்ல நம்ம போய் கிட்ட சொல்லி பிள்ளை இல்லை. ஏதா கதைகளே இந்த வீட்டு ஏகாம்பரம் 7 பிள்ளை பெற்றிருக்கா. சரி. அடுத்த வீட்டுல இருக்காளே அனிதா. ஆமா. அவ 6 பிள்ளைக்கு தாயா இருக்கா. இப்பதான் கல்யாணம் முடிச்சா. உலகத்தை பத்தி பக்கத்து வீட்டுல இருக்காளே பாத்திமா. அவ 10 பிள்ளை பெற்றிருக்கா. அப்ப புருஷனுக்கு வேற வேலையே இல்லையா? மாசம் மாசம் ஐக்கிரண்டு கூட்டு போறதா வேலையை வச்சிருக்கா. முத்தத்துல இருக்காள மூக்காய் மருமவன் ராக்காய். அவளும் நானும் ஒன்னாதான் படிச்சோம், ஒரே கிளாஸ்மேட். சரி. என்ன ஒரே ஒரு மிஸ்டேக் பாத்துக்கோ. அவ புடிச்ச அவளுக்கு தாரிக்கணும், சண்டால என் புடிச்ச எனக்கு தாரிக்கணும். மாத்தியா கட்ட முடியும்? கல்யாணம் முடிச்சு 3 வருஷத்துல 4 பிள்ளை வந்துட்டான். பாத்துக்கோ. எப்படியா? சாயந்தரம் தங்கச்சி கல்யாணம் முடிச்சு 3 மாசம் ஆச்சு. 3 மாசம் என்னங்க ஓ அப்பா போறீங்க அப்படிங்க. ஏங்க ஆனா கொடுமை மாதிரி சியாரத்தை மாதிரி. சரி. வெக்கம். அப்போ அவன் கூடத்தான் படிச்சு என் வயித்துல ஒரு பிள்ளை இல்ல, என் வயித்துல ஒரு குழந்தை இல்லை மன்னவன் என்று அழுது புலம்பி ஆளோட்டப்படுகிறார். படுகின்றார். எப்படி அழுது புலம்புகிறா தெரியுமா? தன் கணவனை இழுத்து எப்படியம்மா கவலைகளை சொல்லுகின்றார். சாலையில ஒரு மரமா சாதிக்காய் காய்க்கும் மரம். சாலையில ஒரு மரமா சாதிக்காய் காய்க்கும் மரம். சாதிக்க காயாமலே ஜனத்திலையும் தாழ்வானே. சாதிக்காய் காயாமலே சரத்திலையும் தாழ்வானே. சாதிக்காய் காய்பதவோ காய்பதவோ காய் பெறவோ ஜனத்தரோடு சேர்வதப்போ சேர்வதப்போ ஜனத்தரோடு சேர்வதப்போ சேர்வதப்போ காய் பெறவோ ஜனத்தரோடு அப்படி போய் எல்லையில ஒரு மரமா ஏலக்காய் காய்க்கும் மரம். எல்லையில ஒரு மரமா ஏலக்காய் காய்க்கும் மரம். ஏலக்காய் காயாமலே ஜனத்திலையும் தாழ்வானே. ஏலக்காய் காயாமலே எனத்திலையும் தாழ்வானே. ஏலக்காயும் காய்ப்பதப்போ காய்பதப்போ காய்ப்பதப்போ ஜனத்தரோடு சேர்வதப்போ சேர்வதப்போ ஜனத்தரோடு சேர்வதப்போ சேர்வதப்போ ஏலக்காயும் காய்ப்பதப்போ காய்ப்பதப்போ சேர்வதப்போ ஜனத்தரோடு சேர்வதப்போ என் கணவா ராஜமன்னா மன்னா ஆதி மன்னவா சாலையில ஒரு மரமா சாதிக்க காய்க்கும் மரம். காய்க்கும் மரமே மன்னவா. சாதிக்க காயாம இந்த ஜனத்திலையும் தாழ்வானமன்னா. ஆமம்மா அப்பவும் பாரு, என்ன ஒரு ரோட்ல ஒரு மரமா இருக்கட்டும், ஒரு செடியா இருக்கட்டும், ஒரு கொடியா இருக்கட்டும், சரி. அது பூக்கக்கூடிய காலத்துல பூத்தாதான் அந்த மரத்துக்கு மதிப்பு. ஆமா கண்டிப்பா. காய்க்கக்கூடிய காலத்துல காய்க்கக்கூடிய காய்க்கல காய்க்கணும். ஆமா. கனியாகக்கூடிய காலத்துல கண்டிப்பா கனியாகனா தான் அந்த மரத்துக்கு மதிப்பு, மரத்தை வச்சவங்களுக்கு மதிப்பு. ஆமா சரி. அது போல நாக்கு நீ சொல்லுகிற என்ன சொல்லுகின்றா? பூக்கும் காலத்துல பூ மாறி போனேனும் அண்ணா. எனக்கு எதற்காக பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை. பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை. வெள்ளரிக்காய் தோட்டத்துல விளையாட ஒரு பிள்ளை இல்லை. ஐயோ மன்னவா. பூசணிக்காய் தோட்டத்துல பூவா காய்ச்சி நிக்கி பூ பறிக்க ஒரு பிள்ளை இல்லை. பூவரிக்கு ஒரு குழந்தை இல்லை மன்னவா. நீ பிள்ளை இல்லன்னு அழாதம்மா. சரி. உனக்கு ஆண் குழந்தை மேல ஆசை இருந்தா புருஷன் எடுத்து வயிற்றுக்குள்ள வச்சிருக்க. எனக்கு பொட்ட பிள்ளை மேல ஆசை இருந்தா நான் ஒண்ணு எடுத்து வச்சிருக்கேன். கூறு கட்ட மனுஷன் நாகராஜ மன்னா. உனக்கு நான் ஆம்பளை பிள்ளை, எனக்கு நீ பொட்ட பிள்ளைன்னு 4 சுவத்துக்குள்ள சொல்லிக்கிடலாம். சரி. இப்படி பத்திரகாளியம்மன் கோயில்ல கோயில் கூட நடக்கும் போது ஆமா. கூட்டத்துல வந்து
உட்கார்ந்திருப்பேன். ஆ. என் கூட படிச்ச பொம்பளை எல்லாம் என்ன கேப்பா? என்ன கேப்பா? ஏண்டி கல்யாணம் முடிஞ்சு உனக்கு எத்தனை புருஷன் இருக்கா கேப்பா? ஸ்கூல்ல அத்தனை பாத்தியே இப்ப எத்தனை முடிச்சிருக்கீங்க? வாயில பெனாயில ஊத்த. ஆ. கல்யாணம் முடிஞ்சு உனக்கு எத்தனை பிள்ளை இருக்குன்னு கேப்பா? பிள்ளை ஆண் பிள்ளை எத்தனை பொட்ட பிள்ளை எத்தனைன்னு கேப்பா? அப்படி கேட்கும்போது 17 ஆம்பளை பிள்ளை 4 பொட்ட பிள்ளை சொன்னா எனக்கு எவ்வளவு கௌரவமா இருக்கும். அத்தனை பிள்ளை கேட்க ஐயா? அதான்டா கேட்டிருக்கேன். எத்தனை 17 பிள்ளையா? நம்ம தந்தானா ஏன்னா 27 பொண்டாட்டி 17 பிள்ளை. அப்ப கிடைச்சிடும். இது வந்து ஆத்தாவே சீரியல் கொடுத்த மாதிரி இருக்கு. அதனால கிடைச்சாலும் இந்த கிடைச்சிடும். பிள்ளைங்களே மாறு அவதாரத்துல ஒரு பிள்ளைலாம் வந்து பிறக்க பாரு. பிள்ளைகள் மாதிரி அவதாரத்துல கிடைச்சா கோடிக்கு கூட போடலாம். ஏய் அம்மா ஊர் கூட பண்ணிக்கலாமே. சரி அவ பார்த்த உடனே ஆமம்மா நாகக்கண்ணி வெண்ணானவள் ஒரே ஒரு பிள்ளை இல்லை என்று ஒரே ஒரு குழந்தை இல்லை என்று சொல்லி அழுவுறா புலம்புறா ஆளோட்டப்படுகிறா. ஆளோட்டப்படுகிறாள் அம்மா. எழுதுறா தெரியுமா? தன் கணவனை இழைத்து எப்படி அம்மா ஆனது புலம்புகின்றார். என்கனவா ராஜமன்னா எனக்கு வாய்த்த பிராணனா என மலடி நல்ல மலடி என்று மாநிலத்தில் ஏசலாம் மலடி பட்டோ மாறு பொன்னே கண்டாளி மாண்டிட்டாலும் கொஞ்சமில்லை மன்னா அடிபட்டோ மாறி முன்னே அடிபட்டோ மாறி முன்னே ஆடிட்டானோ குற்றமில்லை. எங்கனவா என் துறையே எனக்கு வைத்த பிராணனாடா என்னை இருசி நல்ல பழனி என்று மன்னத்தாரெல்லாம் ஏறலாம் இருசி பட்டோ மாறு முன்னே கண்டாளி இறந்திட்டானோ கொஞ்சமில்லை மன்னா அடிபட்டோ மாறி முன்னே அடிபட்டோ மாறி முன்னே இறந்துட்டானோ குற்றமில்லை. பிள்ளை இல்லைன்னு அழுவுத. சரி. சந்தோஷத்தை பாரு உங்க பிள்ளைங்களுக்கு. குழந்தை எல்லாம் அழுதுகிட்டு இருக்கு. ஆ. அப்ப நாகக்கண்ணி அழுகிறா. நாகக்கண்ணி அழுவுறா புலம்புறா. கனவா ராஜமன்னா மன்னா ஆதி மன்னவா மலடி மலடி என்று இந்த மாநிலத்தில் பேசுறார்களே மன்னா. மன்னவா மலடி பட்ட மாறு முன்ன சண்டாளி மாண்டிட்டாலும் குத்தம் இல்ல. நான் பெண்ணா பிறக்கலாமா இந்த பூமியில வாழலாமா? இந்த பூமியிலே வாழலாமா? மங்கையாக பிறக்கலாமா? ஒரு மதலை இல்லாத மலடி இந்த மாநிலத்தில் வாழலாமா வாழலாமா? ஏ மன்னா ஆதி மன்னவா இப்படி அழுது புலம்புறா நாகக்கண்ணி. என்ன பிள்ளை இல்லைன்னா பெண்களுக்கு வருத்தம் தானையா? எம்மா நாகக்கண்ணி அழாதம்மா. நாகராஜன் ஆறுதலை சொல்லுகிறாரு. மூக்க பரவ சென்று நாகராஜன் எப்படி ஆறுதலை சொல்லுகிறார் பாருங்க. அப்படியம்மா சொல்லுகின்றா. கவலைப்படாத அம்மா கவலைப்படாதே கவலைப்படாதே அம்மா கவலைப்படாதே கணவனாலும் இருக்கணுமா கவலைப்படாதே கணவனாலும் இருக்கணுமா கவலைப்படாதே கவலைப்படாதே அம்மா கவலைப்படாதே கவலைப்படாதே நாகக்கண்ணி கவலைப்படாதே கணவனாலும் இருக்கணுமா கவலைப்படாதே கணவனாலும் இருக்கணுமா கவலைப்படாதே. வருத்தப்படாதே அம்மா வருத்தப்படாதே வருத்தப்படாதே நாகக்கண்ணி வருத்தப்படாதே மன்னனாலும் இருக்கணுமா வருத்தப்படாதே மன்னனாலும் இருக்கணுமா வருத்தப்படாதே வருத்தப்படாதே நாகக்கண்ணி வருத்தப்படாதே வருத்தப்படாதே தாயே வருத்தப்படாதே மன்னவனும் இருக்கணுமா வருத்தப்படாதே மன்னவனும் இருக்கணுமா வருத்தப்படாதே. ஏட்டி நாகு கவலைப்படாதம்மா. உன் கணவன் நான் எதுக்கு இருக்கேன்? உன் புருஷன் இருக்கும்போது நீ கவலைப்படாட்டி அப்படி அழுதுகிட்டே இருந்தா தான் அவங்க சிரிப்பாங்க போலையா. இதை போய் உட்கார்ந்துக்க. நீ வாட்டு அழு கெட்ட வேணா செஞ்சுக்க. இப்படி கட்டிக்கிடவா? அவன் நாகக்கண்ணி வருத்தத்துல இருக்க
பிள்ளை இல்லாம அழும்போது புருஷன் சொல்லுகிறாரு, என்ன சொல்லுறாரு? புருஷன் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? நீ இருக்கும்போது எனக்கு கவலை. ஓ, எந்த வீட்டுக்காரி அவன் புருஷனை கூப்பிடுதா? ஆ. காலையில வேலைக்கு போறான் பாத்துக்கோ. சரி. அவன் புருஷன் கூப்பிடுதா? யா லூசு, ஆ. நீங்க அப்பாவை போய் அப்படிங்க. அப்படிங்கும்போது என் வயசு அவன் சொல்லுவான் உடனே, வீரன்சி அப்படின்ட்டு போறான். நான் அப்படியே அடுத்த வீட்டுக்காரி ஆம்பளை பிள்ளை பார்த்து அம்மிக்குள்ள எச்சாயா குத்த முடியும்? குத்திட்டு போயேன். ஆண்டவன் எப்ப கொடுக்காரோ சரி. கொடுக்கறதையும் கூரையை பிச்சுக்கிட்டுனாலும் கொடுப்போம். நானும் எங்க வீட்டுல கூரையை பிச்சுதான் நீ போட்டுருக்கேன். பிக்க கூடாதியா? கொடுக்க பாடில்ல. அவளா பார்த்து, வெயிலும் மழையும் தான் வாங்கி அடிக்கு. ஏன்னா மொத்தமா தர மாட்டான். சரி. அந்த நீ மொத்தமா அப்படி ஆக்கிடுவேன்னு சொல்லி எப்போ தரணுமோ ஆமா. அதை அறிஞ்சு ஆத்தா கொடுப்பான். கொடுக்காதா? நீ ஆத்தாட கும்பிட்டுட்டு போ. நல்லா கொடுக்கா. ஆ. நானும் கும்பிட்டுட்டேன். ஆத்தால வரையுமே நான் கையெடுத்து கும்பிட்டேனே. என் தங்கச்சி வாழ்வு நல்லா இருக்குன்னு கும்பிட்டியா? அதான்டா. உள்ள இப்படி நடந்து போனா, அவன் நல்லா இருந்தா எப்படி இருந்தா உள்ள நடந்து போனா, சரி. அக்கா மாதிரிலாம் ஓடி சத்தம் போட்டவள அக்கா மாரு சிந்தனை பூரா சதறிடாம 2 கையெடுத்து பத்திராலயம்ல கும்பிட்டேன். சரி. என் அம்மா தாயே பத்திரகாளி, காளி அடுத்த வருஷம் உன் ஊருக்கு வருவனோ வரமாட்டனோ தெரியல. சரி. தப்பி திணறி புயல் அடிச்சோ மழை பெஞ்சோ உன் கோயிலுக்கு வந்தேன்னு சொன்னா வந்துட்டா. ரொம்ப பெரிய ஆசைலாம் கிடையாது. என்ன ஒரு ஆசை? சின்ன ஆசை, அப்பா ஆசை பாத்துக்கோ. என் தாயே பத்திராலயம்மா சொல்லு. உன் கோயில அடுத்த வருஷம் இந்த இடத்துல இருந்து நான் வில்லு பிடிக்கும் போது ஆ. இந்த பக்கம் 4 சேர், இந்த பக்கம் ஒரு பெரிய நீ தார். பாடையில ஆமா, ஆ. நான் பாடையில இல்ல, ஆ. பாடும் போது பாடும் அது என்னன்னு கேட்கணும் தாய். சரி. இந்த பக்கம் 4 சம்சாரம் உட்காந்துக்கணும். உன் பொண்டாட்டி நான் அப்படி கொண்டாடிக்கும் போது ஏன் புருஷனை பாரியா அழகா பாருங்க. அப்படின்னு சொல்லணும். சரி. இந்த பக்கம் ஏன் 8 பொட்டை பிள்ளை பாத்துக்கோ. 8 பொட்டை பிள்ளை தான் வேணும். பொட்டை. 8 பொட்டை கொண்டு பொட்டை குட்டிகள் உட்காந்துட்டு ஐயா பாப்பா அடுத்த வருஷத்துக்கு எப்படி அத்தனை பிள்ளை கிடைக்கும்? அப்படி கிடைச்சதுன்னு சொன்னா ஆ. என் பத்திரகாளிக்கு ஆ. என் மூத்த சம்சாரத்தோட அம்மையை கூட்டு வந்து ஒரு மொட்டை, ஏன் உன் பொண்டாட்டிக்கு போட்டா என்ன? 2வது சம்சாரத்தை அம்மையை கூட்டு வந்து ஆ. ஆத்தா கோயில ஒரு மாவிளக்கு, மாவிளக்கு 3வது சம்சாரத்தை அம்மையை கூட்டிட்டு வந்து சொடலைக்கு சொடலைக்கு ஒரு நரபலி. சொடலைக்கு இல்ல, ஒரு வேலை குத்தி விட்டுருவேன். வேலை. 4வது சம்சாரத்தோட அம்மா வந்து ஆ. சொடலைக்கு குள்ளா எடுத்து கொடுப்பான். குள்ளா இவ்வளவு ஞாபகம். இவ்வளவு உன் பொண்டாட்டிக்கு செஞ்சா என்ன? அவ அழகு பெருமில்ல, அழகு வேணும். வரிக்குமில்ல. உனக்கு ஒரு முட்டையை போட்டா என்ன? நான் ஊரூரா அடுத்த கரெக்ட் பண்ணேன். அடுத்த பொண்டாட்டி கரெக்ட். அப்படி இல்லதா, ஊரூரா வீட்டுக்கு வரணும்லதா. சரி. அவன் பார்த்த உடனே இப்படியும் நடந்துச்சுன்னு சொல்லுங்க. சரி அந்த அம்மா அந்த அம்மா அங்க அடிச்சு சொல்லுவா. அதான் 8 பொட்டு பிள்ளை தான் பார்த்துக்கணும். இந்த மாதிரி டவுசர் போட்ட பிள்ளை எனக்கு பிடிக்காது பார்த்துக்கோ. 8 லேடிஸா இருக்கணும். பிடிக்காது. ஆமா சரி. ஆமா 8 பிள்ளைகளும் பொட்ட பிள்ளைகளும் அந்த காலத்துல சொல்லியிருக்கான். 5 பெண்ணுனா அரசனும் ஆண்டியா. அதை விடு. சரி. 3வது பொன் பிறந்தா முத்தமெல்லாம் பொண்ணா? நான் 3வது பிள்ளை. சாமரானே இருக்காது. 5 பெண்ணுன்னா அரசனும் ஆண்டியாருவான். ஆ. ஏன்னா அந்த 5 பிள்ளைகளையும் கட்டி கொடுக்க முடியல. அவன் அப்ப எடுக்காத தெருவோட எடுத்துட்டு தெருவுக்கு போயிருவான். இவாளை கட்டி கொடுக்க, அவன்கிட்ட கடை வாங்கி அவளை கட்டி கொடுக்க, அடுத்தவன்ட்ட கடை வாங்கி 5ஐயும் கட்டி கொடுக்க முடியாது. ஒரு வாடு மட்டும் பாத்துக்கோ. சரி. நான் ஏன் 8 பொட்ட பிள்ளை கிடக்கு தெரியுமா? எப்படி கட்டி கொடுப்பேன்? 8 பிள்ளைகளுக்கும் ஆ. தங்கம் தங்கம்னு தங்கத்தாலே பேரை வச்சு முதல் கொடுத்துருவேன். தங்கம், 2ஆம் தங்கம், 3ஆம் தங்கம், 4ஆம் ஆமா, தங்கம். இன்னைக்கு வில்லுக்கு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. சரி. இந்த மாசத்துல கேட்டாங்கன்னா ஒரு கோயில தான் வர முடியுது. ஆ. 8 பிள்ளைகளையும் வில்லு பிடிக்க வச்சு ஆ. இன்னைக்கு இந்த பத்திரகாளியம்மன் கோயில்ல, சரி. பக்கத்துல வடக்குத்தியம்மன் கோயில்ல, இதுக்கு பக்கத்துல இன்னொரு பத்திரகாளியம்மன் கோயில், எல்லாத்தையும் விழுபடி வச்சிருவேன். எல்லாத்தையும் வில்லு பிடிக்க வச்சுட்டு நான் கணக்கா பிள்ளை மாதிரி டைம் முடிஞ்சது. முடிங்க அடியாள தடி நீ அங்க போயிருவேன். சம்பளத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் வாங்கிட்டு போய் பாத்துக்கோ. அங்க கெட்டி கொடுக்க கெட்டி கொடுக்க பிரச்சனை இல்லை தாயி. என்ன? அன்னைக்கு நம்ம ஜவுளி கடையில பாத்துருந்தோம் பாத்துக்கோ. சரி. ஒரு பட்டு சேலை வாங்கினா இன்னொரு பட்டு சேலை இலவசம். Free. மூத்தவளை கட்டினா 2வது உலக ஃப்ரீ. அப்ப ஒருத்தர் எல்லாத்தையும் சுட்டு போயிருவான். 3வது உலக கட்டினா 4வது உலக ஃப்ரீ. ஆ. 4வது உலக 5வது உலக கட்டினா 6வது உலக உடுக்காரு வரலாம். 3வது கட்ட கால் வாவாங்க வீடு போவாங்க. மகனுக்கு கட்டையா? அப்படி சொல்லி அது காட்டுமட கோயில்ல பண்டி மாடம் இருக்கலாம். ஆமா அதுக்கு நேமந்த போட்டுருவோம். இல்ல சரி கோயில பார்க்க வராங்க. கோயில பார்க்க வரேங்க. கையத்துக்குதான் மொழா கோயிலுக்கு வர அரங்க வேற ஒண்ணு நடக்கணும் தாய். இவ்வளவு நடந்துருமா அம்மா பத்திரகாளி? இப்படியாகவே இருக்க நடக்கணும் தாத்தா. சரி அப்ப பார்த்து ஆமையோ அப்ப ஒரே ஒரு பிள்ளை இல்லை என்று சொல்லி நான் ஒரே ஒரு குழந்தை இல்லை என்று சொல்லி அழுது புலம்பிக் கொண்டிருக்கும் போது அப்படி அழுது புலம்பிக் கொண்டு இருக்கும் போது எவ்வளவு நேரம் தான் அழுவா? ஐயப்பா பெருந்தானே பார்த்தார் நாகராஜன். என்ன பண்ண? ஏடி நாகக்கண்ணி, ஏய்! பிள்ளை இல்ல பிள்ளைன்னு தொண நொய்ய சக்காவுமா யாரமா கடையில போய் அங்க வீட்டுக்கு ஒரு மனுஷனை வர விடுதாளா? பிள்ளைங்கிறா. ஆமா. நான் என்ன ட்ரைக்கு என்ன பண்ணணுமோ பண்ணி தான் பாக்குறேன். பண்ணிட்டீங்களா? ஆமா. அப்படின்னு பிள்ளை இல்ல. பிள்ளை இல்ல. ஆண்டவனுடைய கிருபை இருந்தால் ஆண் பிறக்கும் பெண் பிறக்கும். ஆண் பிறக்கும் பெண் பிறக்கும் அல்லவா? ஈசனுடைய அருள் இருந்தால் எப்படியாவது பிள்ளை கிடைக்கும் என்று ஆமோ ஆமம்மா. நாகக்கண்ணி, ஆ. திக்கெச்சவனுக்கு தெய்வம் தானே துணை. அந்த தெய்வமே துணை அல்லவா? நாதி எச்சவனுக்கு நாதன் சிவபெருமானே துணை. ஆமோ ஆமம்மா. என்ன போல வேதனையோடு இருப்பவனுக்கு வேல்முருகன் மட்டும்தான் துணை. அரோகரா. நம்ம ஆண்டவனை நினைத்து அருந்தவசு செய்தோமானால் அருந்தவசி செய்தோமானா எப்படியாவது பிள்ளை கிடைக்குமே என்று சொல்லி ஆமோ ஆமம்மா. நாகராஜ மன்னவரோ நாகக்கண்ணி வெண்கோடியார் அவமிருக்க அங்க வேணுமென்றே
இப்படியாப்பட்ட ஒரு குழந்தை வேணும்னு சொல்லி நாகலோக பட்டணத்துல தவம் இருக்கணும்னு சொன்னா இருக்கக்கூடிய இடம் சுத்தபத்தமா ஆமா இருக்கும். தவ இருக்கணும்னு சொன்னா முதல்ல இடம் நீட்டா இருந்தாதான் தவ இருக்க மனசு வரும். இங்க ஃபுல்லா ஐஸ். ஆமா ஓகே பரி. ஐஸ் குச்சி பானி பறிக்க வரு அப்படிதான் இருக்கு. ஏன்னா சின்ன பிள்ளைகள் நிறைய விளாண்டுறாங்கல்ல. சின்ன பிள்ளைகள் குட்டீஸ்கள். ஆ. சரி தாமணி போட்டு வந்தால அவன் யாரு? நம்ம மருமவா மரும வாடிட்டாங்க. சிங்காரமா இருந்தா. சாம அழகா இருந்தா. ஆ. சரி அப்ப தவம் இருக்கணும்னு சொன்னா இருக்கக்கூடிய இடம் சுத்தபத்தமாக இருக்கு. ஆமா ஏன்னா ஒரே ஒரு குழந்தைக்காக ஆண்டவனை நோக்கி தவ இருக்க போகிறார்கள். ஆமா. சரி எப்படி செய்கிறார் தெரியுமா? எப்படியம்மா ஆதி இல்லர்கள் சாந்து கொண்டு தரை மழுகி சாந்து கொண்டு எழுகியே சந்தனத்தால் கோலமிட்டு சந்தனத்தால் மாவு கொண்டு தரை மழுகி மாவு கொண்டு தரை மெழுகி மஞ்சளாலே கோலமிட்டு மஞ்சளாலே கோலமிட்டு மாலை கொண்டு தரை மழுகி மாலை கொண்டு தரை மெழுகி மாலை கொண்டு தரை மெழுகி அம்மா தரை மெழுகி சொல்லம்மா பன்னிராலே கோலமிட்டா பன்னிராலே கோலமிட்டா பாடி கொண்டு தரு மெழுகி பாடி கொண்டு தரு மெழுகி பாடி கொண்டு தரு மெழுகி தரு மெழுகி அவதங்கோ சொல்லுதங்கோ அவ பன்னீரால கோலமிட்டா கோலமிட்டா அப்போ தவம் இருக்க வேண்டும் என்றோ தவம் இருக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டு தலைமளிகை சந்தனத்தாள் கோலமிட்டு அம்மா மாவு கொண்டு தலைமளிகை மஞ்சளாளை கோலமிட்டு அம்மா அம்மா நாகக்கண்ணி ஆளாள தலைமளிகை பன்னீராளை கோலமிட்டு பன்னீராலே கோலமிட்டு ஆண்டவனை எண்ணி தவம் இருக்கணும்னு சொன்னா அண்ணன் ஆகாரம் இருக்க அண்ணன் ஆதாரம் இருக்க கூடாது. சாப்பாடு ஓ சாப்பாடு சோறு தண்ணி இருக்க கூடாது. ஊன் உறக்கம் இருக்க கூடாது. சரி. அடிக்கக்கூடிய காற்றை ஆகாரமாக விஷித்துக் கொண்டு ஆதாரமாகவே புசித்துக் கொண்டு தென்னாட்டுடைய சிவனையே போற்றி 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 தென்னாட்டவருக்கு விரைவா போற்றி 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 உண்ணாமலை நாதா நாதா. நாதாயா நாதா. நாதா நாதா. உண்ணாமலை பாதகா பாலகா தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கு விரைவா போற்றி இறைவா போற்றி ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய வாய 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 என்று சொல்லி ஆண்டவனே நினைச்சு சரி. உருகி உருகி தவம் ஓ இருக்கணும். உருகி உருகி தவம் இருக்கின்ற தாயாகப்பட்ட நாகக்கண்ணி பெண்ணவளும் இந்த மாலை எடுத்துமா இல்ல அது மாலை அடியா வரமல ஒரு மாலை எடுத்துவாங்க இந்த ஒன்று எத்தனை போட் போட் சொடல கோமரம் தாடி அப்படி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு வாரம் குளிக்காம வந்துட்டு கோமரம் தாடியா அக்காவா இருக்கியா சரி. தொடர்ந்து சுடுகாட்டுக்கு போவார் வேட்டைக்கு சரி. அப்ப நாளைக்கு அனுப்புறேன் அப்ப பார்த்து பார்த்து இந்த அலங்கார பந்தலிலே சிங்கார மேடையிலே சிங்கார மேடையிலே பாடும் நாமல் 6 பேரையும் பரிசீலிக்க வேண்டும் என்று ஆமாம்மா பிள்ளை ஏதோ 6 பேரும் சரி. இருந்து தாளாட்டு பாடுதாங்களே சிங்காசில இருந்து மெனக்கிட்ட தாலாட்டு படிச்சு நிறைய தூங்க வைக்கணும் வந்திருக்கா சரி பிள்ளை தூங்கிட்டா பாத்தீங்களா அது வந்தோட பொசிஷன் மட்டும் தான் கிடக்கு பொசிஷன் வீட்டுல மாறணும் இருந்து கோயில் போன அடம் பிடிக்காது சரி. இங்க வந்தா தூக்கம் வருதுன்னு சொல்லுது வேற என்ன தை செய்ய ஆமா. நல்லா இருக்குல்ல பத்திரகாளியம்மன் வாசல் ஆமா சரி அதாவது ஆ. எஸ் துரைசாமிபுரமை சேர்ந்து வரக்கூடிய ஆமோ அமையா சத்திரிய நாடார் குல சொந்தங்களுக்கு பாத்தியப்பட்ட நாடார்குல சொந்தங்களுக்கு பார்த்து பத்திரகாளியம்மாளுடைய வம்ச ஆலயத்திலே நமக்கு என்ன கொடுத்தாங்க என்ன தந்திருக்கிறேன் பூ மாலையை பொன் மாலையாகவும் சரி. மலர் மாலையை மாணிக்க மாலையாகவும் எம்மா பொன்னாட்டி கொண்டு கொடு சரி. எப்பா மலர் மாலை மாணிக்க மாலைன்னு சொல்லி மொத்தையா முடிச்சிட்டியே இதுல எத்தனை பூக்கள் இருக்கு பாத்தியா மஞ்சப்பூ 3 பூ மஞ்சப்பூ ரோஸ் பூ பச்சை பூ ஒரு கிலோ கொத்தமல்லி இருக்கு பாத்துக்கோ எல்லாத்தையும் சேர்ந்தா 1 கிலோ வரும் ஆமா
ஆமா. அது கொத்தமல்லி இல்ல, சரி. கதம் கடம்பமரம். கதம்பம். கடம்பமரம். கதம்பமா. கொத்தமல்லி தான் இவங்களே சட்னி இறங்கி நல்லா இருக்கும். அப்ப எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் போடு ரசத்துக்கு போடு. ரசத்துக்கு. சரி. அப்போ அது பேரு கதம்பமா மந்தாய். கதம்பம் ஆமா. அப்படி இங்கிலீஷ்ல சொன்னேன். சரி. 6 பேர்களுக்கும் பரிசளித்த காரணத்தால் ஆமா, ஆமா. என் தாய் பத்திரகாளி அம்மாளுடைய அருளை பெற்று அருளை பெற்று இந்த ஊர் மக்கள் எல்லாம் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? அது மட்டுமா தாயி? ஆ. வந்து காரை விட்டு இறங்கல. சரி. முதல்ல எங்க போனோம்? எங்க? ஹோட்டல்ல போய் அருமையான சாப்பாடு நல்லா மூக்கு முட்டை சாப்பிட்டு சாப்பிட்டு. அடுத்து ஆத்தா கோயில்ல காரை விட்டு இறங்கல. வரவேற்பு. எங்க அக்கா மாதிரி விட்டாங்க. ஆ. வரவேற்பு பஞ்சமே இல்ல நம்ம ஊருக்கு. எப்படி ஒரு மூணு? அங்க இருந்து வந்திருக்கோங்க. அதோட முடிச்சாங்களா? சரி. ரோசாப்பூ மாலை போட்டு அப்படின்னு சொல்லி ரெண்டுத்துக்கு ரோசாப்பூ போட்டு சரி. அதோட முடிச்சாங்களா? ஆ. நல்ல ஒரு பட்டை பொதுக்கி போட்டு பொன்னாட கை பொன்னாடை. அழகான முறையில பொன்னாட போட்டு சரி. சீரும் சிறப்புடனே வரவேற்பேன். நல்ல முறையில வரவேற்பாங்க. என் தாயாகப்பட்ட பத்திரகாளியம்மா பெற்றெடுத்த பிள்ளைகள் அல்லவா? அப்படி வாழ வேண்டும். புலிப்பால் குடித்து வளர்ந்த பிள்ளைகள். வீரத்தோடு விவேகத்தோடு வெற்றியோடு வளர்ந்த பிள்ளைங்க. ஆமோ, ஆமையா. எப்படி இருக்கணும்? அது மட்டும் இல்லாம ஆ. மேடல யாரோட இனிப்போட ஆரம்பிங்கன்னு சொல்லி என்ன? பிறந்த நாளுக்கு சாக்லேட்டை சேர்த்து கொண்டு வந்து கொடுத்து ஓஹோ. எல்லாரும் சேர்த்து ஊர் மக்களோட சேர்த்து எப்படி வாழ வேண்டும்? எப்படியம்மா வாழ வேண்டும்? பத்திரகாளி அம்மா கிருபையாளே, கிருபையாளே, பேரும் நல்ல புகழுமாக, புகழுமாக, வட்டி எல்லாம் பெருக வேண்டும், பெருக வேண்டும். அது பால் பானையாக பொங்க வேண்டும், பொங்க வேண்டும். சென்ற சென்ற இடங்கள் எல்லாம், இடங்கள் எல்லாம் சிறப்பு பெற்று என்றைக்கும் வாழ வேண்டும். இடங்கள் எல்லாம் சிறப்பு பெற்று வாழ சென்ற இடங்கள் எல்லாம் பல சிறப்பு பெற்று ஆமா. பத்திரகாளி அம்மானுடைய அருளை பெற்று இன்று போல் என்றென்றைக்கும் ஒற்றுமையாக சரி. நோய்